நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி திடீர்னு போர்ட்டலில் போய் பார்த்தேங்க. வெப்சைட் ஒரு கட்சின்னு இருந்தால் அதுக்கு ஒரு வெப்சைட்டுன்னு வந்து இருக்கும்ல, ஒரு போர்ட்டல் கட்சியோட ஆன்லைன் வெப்சைட். அதுக்குள்ளே போய் பார்த்தா நிறையா இருந்துச்சு. முகப்பு, அதுக்கப்புறம் தேர்தல், அப்புறம் பங்களிப்பு, அதுக்கப்புறம் டொனேஷன், இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஒரு கட்சின்னு எடுத்துக்கிட்டா கட்சியோட ஒரு வரலாறுன்னு ஒன்று இருக்கணுமா வேண்டாமா? நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று எடுத்தா அதோட வரலாறு, இந்த கட்சி யாரால் தொடங்கப்பட்டது, யாரால் வழிநடத்தப்பட்டது, இப்போ யாரால் வழிநடத்தப்பட்டு இருக்கு அப்படிங்கிற வந்து இருக்கணும்ல. ஒரு கட்சியோட வரலாறையே மறைச்சு ஒரு ஆள் நிற்கிறாருன்னா அது சீமானவர்கள் மட்டும்தான். இன்னைக்கு நீங்கள் போய் இப்போ போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் சீமானவர்கள் மட்டும்தான் இருப்பார். வேற கட்சியோட நிர்வாகிகள், கட்சிகளோட கட்டமைப்பு, இது எதுவுமே அதில் வந்து இருக்காது. நீங்கள் திரள்நிதி கொடுக்கணும்னா டொனேஷன், பங்களிப்பு, இன்னும் ஐயோ அது வந்து எனக்கு சரியாக தெரில. டொனேஷன் வச்சுக்கோங்களேன், டொனேஷன் தொட்டிங்கன்னா நிறையா வரும். இப்போ 2026 எலெக்ஷன் டொனேஷன் எடுத்துக்கோமே, 2 கோடிக்கு அவனோட இலக்கு. மொத்தம் 2 விதமாக டொனேஷன் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த 2026 எலெக்ஷனுக்கு கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து மொத்தமாக ஒரு கலெக்ஷன் 2 கோடி ரூபா டார்கெட்டு. அதில் வந்து 1,47,000 சம்திங் வந்து கலெக்ஷன் ஆயிருந்துச்சு. இன்னொன்று ஒரு தொகுதிக்கு 5 லட்சம் அப்படின்னா தமிழ்நாட்டில் மொத்தம் 234 தொகுதி. 234 தொகுதிக்கு ஒரு தொகுதிக்கு 5 லட்சம்னா கிட்டத்தட்ட 11,70,00,000. இது என்ன அடிப்படையில் கலெக்ட் பண்ணுறீங்க? நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க ஒன்று மொத்தமாக 2026 எலெக்ஷனுக்குன்னு ஒரு டொனேஷன் கலெக்ட் பண்ணணும், இல்லையா தொகுதி வரையாக கலெக்ட் பண்ணணும். நீங்கள் எப்படி சொல்கிறது, இங்கிட்டும் கலெக்ட் பண்ணுறது அங்கிட்டும் கலெக்ட் பண்ணுறது, இதில் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்க, இதுலேருந்து தான் எடுத்து செலவு பண்ணீங்களா, என்ன ஏதுங்கிறத எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடையாது இல்லைல்ல. அந்த மனுஷனை ப்ரூஃபை கொடுன்னீங்களா? உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் போட்டிருக்கீங்க கிட்டத்தட்ட 1,40,40,00,000 சொச்சம் வந்து உங்களுக்கு வந்து கலெக்ட் ஆகிருக்கு. நாங்கள் இதுக்கு செலவு பண்ணோம் அப்படின்னு உங்களால் ப்ரூஃப் காமிக்க முடியுமா? சொல்லுங்கள். இந்த விஷயம் கேட்குறேன். ப்ரூஃப்ன்றல நீ காமி. இப்போ சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் அதிகமாக கலெக்ட் பண்ண தொகுதி. விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல 51,00,000 ரூபா, 5 லட்சத்தில் 51,00,000 ரூபா வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் 50,000 சிவகாசி இருக்கு. இந்த 2 தொகுதிகள் தான் அதிகபட்சம் அதாவது டொனேஷன் பண்ணிடுறாங்க. இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இன்னும் டொனேஷன் வந்து விழுந்துக்கிட்டு தான் இருக்கு. நான் என்ன சொல்றேன், 23 சாயங்காலம் 6 மணியோட எலெக்ஷன் வந்து முடிஞ்சு போச்சு. இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 21 20 கேம்பெயின்ங்கிறது வந்து முடிஞ்சு போச்சு, பரப்புரைங்கிறது வந்து முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எதுக்கு உங்களுக்கு அந்த டொனேஷன் சொல்லுங்க? அந்த டொனேஷன் எதுக்கு? இன்னும் அந்த போர்ட்டல் ஏன் ஓப்பன்ல இருக்கு? அதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க. இன்னும் ஏன் டொனேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? 100, 10, 100, 1000 இப்படி கணிசமாக வந்து அவங்க டொனேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எதுக்காக இன்னும் நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பார்த்ததுல 23ஆம் தேதியோ இல்லை அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியோ கிட்டத்தட்ட 40 லட்சம் கலெக்ட் ஆயிருந்துச்சு. நீங்கள் கேம்பெயின் பண்ணுறதுக்கு கேம்பெயின் பண்ணுறவரை ஆன செலவு வந்து அதுலேருந்து எடுத்திருக்கீங்க. இன்னும் 1 கோடி ரூபா கலெக்ட் ஆகிருக்கு. இன்னும் கவுண்டிங் போய்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் என்ன செய்வீங்க? உங்களால் ஒரு 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 கிளாரிஃபை கொடுக்க முடியுமா? இல்லை ஒரு சோறு வாங்கி கொடுத்துருப்பீங்களா? ஒரு 1000 பேர்த்துக்கு கலெக்ட் பண்ணதில் ஒரு இலவும் கிடையாது. கட்சி நடத்துறேன்னு என்னத்தான் நீங்கள் நடத்துறீங்க? ஆனால் இன்னும் நீங்கள் அந்த ஆள் நம்பிக்கிட்டு பின்னாடி சுற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை விட முட்டாள் யாருமே கிடையாது. ஒரு போர்ட்டல்னு ஒன்று வச்சுருந்தா அதோட ஃபவுண்டர் யார், இதெல்லாம் தேவையில்லைல்ல. இன்னைக்கு தாவேக்கான்னு எடுத்துக்கிட்டால் தாவேக்காவோட ஃபவுண்டர் விஜய் தான் இருப்பார். விஜயோட அதாவது தாவேக்காவோட கொள்கை தலைவர்கள் இருப்பாங்க. இப்படி பல விஷயங்கள். என்ன சொல்றது, உன்னை என்ன சொன்னேன்? ட்ரெஸ்ஸை போட்டு வானல்ல, நீ போ ட்ரெஸ்ஸை போட்டு வா போன்னேன். இன்னைக்கு தாவேக்கான்னு ஒரு கட்சி எடுத்துட்டா தாவேக்காவோட ஃபவுண்டர் யாரு? விஜய் அவர்களோட படம் இருக்கும், அதாவது பிக்சர் இருக்கும். அதுக்கப்புறம் கொள்கை தலைவர்களோட ஃபோட்டோஸ் இருக்கும்.
அதுக்கப்புறம் கட்சி எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் என்ன, கட்சி எதுக்காக இந்த பேர் வச்சது, எதுக்காக இந்த கொடிகள் வர்ணங்கள் பூசப்பட்டது, அதுக்கப்புறம் ஏன் இந்த கொள்கை தலைவர்கள் அப்படின்ற இது டீட்டெயில்ஸ் இருக்கும். இதுக்கும் மேலே நிறையா இருக்கும். இதே டிஎம்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ணாலேருந்து வருவாங்க, பெரியார், அண்ணா, இப்படி வருவாங்க. ஆனால் என்டிகேன்னு ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, சீமான் அவர்களை தவிர. ஸோ புரிஞ்சுக்கோங்க. இன்னும் நிறையா என்டிகே பற்றி பேசுவோம்.